வந்துட்டு அடிக்கடி மழை சாரல் இருந்துட்டே இருக்கறனால பெருசா செடிகளுக்கு தண்ணி ஊத்துறக்கோ இல்லைன்னா லிக்விட் ஃபர்டிலைசர் குடுக்கறக்கோ வந்துட்டு வாய்ப்புகள் இல்ல. ஒரு போன வாரத்துல நான் வந்து அந்த கடுகு உரம் வந்து போட்டு வச்சிருக்கேன். இன்னும் வந்து அப்படியே தான் இருக்கு. நல்லா வெயில் வந்ததுக்கு அப்புறமா நாளைக்கோ இல்ல நாளான்னைக்கோ தான் வந்துட்டு லிக்விட் ஃபர்டிலைசரா மண்ணுகளுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். பூச்சி விரட்டி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம வந்து மாவு பூச்சிக்காக அந்த ஆர்கானிக் சொல்யூஷன்ஸ் தான் வந்து ஃபுல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கோம். போன வாரத்துல ஒரு தடவை வந்து அடிச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த வாரத்துல ஒரு நாள் வந்து அடிச்சு விட்டுருக்காங்க. ஓரளவுக்கு வெள்ளைப்பூச்சிகள் வந்து கண்ட்ரோல்டாவே இருக்கு. மல்லி முல்லை செடிகள் எல்லாம் வந்து நல்லா கவாத்து பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம திட உரம் வந்து கொடுத்துருக்கோங்க. திட உரமா வந்துட்டு கடலைப்புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, அதுக்கப்புறமா வேப்பெண்ணெய்க்கு பதிலாக வேப்பம் புண்ணாக்கு கிடைச்சது அப்படின்னா எல்லாத்தையுமே ஈக்குவல் ரேஷியோல எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த செடி வேர்ல இருந்து ஒரு 2 இன்ச் அந்த பக்கம் தள்ளி அந்த தொட்டியோட கார்னர்ல கொஞ்சமா குழி எடுத்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். கொடுத்துட்டு வந்ததுக்குமே ஒரு 2-3 நாள்ல நல்லாவே வந்துட்டு துளிர்கள் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு.